கடலூரில் திருமணமான 3 மாதத்தில் காதல் மனைவியிடம் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தி இருக்கிறார் கணவன். உடலில் இரத்த காயங்களுடன் தூக்கில் தொங்கிய நிலையில் இளம்பெண் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். பெண்ணின் மரணத்தில் நீடிக்கும் மர்மம் விலகுமா? கடலூர் மாவட்டம் அழகப்ப சமுத்திரம் கிராமத்தை சேர்ந்த அந்தோணி ராஜின் மகள் தேவ ஜெசி பிரியா. பட்டதாரி பெண்ணான இவர் படித்து முடித்துவிட்டு சென்னையில் தனியார் கம்பெனியில் வேலை பார்த்து வந்துள்ளார். சென்னையில் ஹோட்டலில் வேலை பார்த்து வந்த விழுப்புரம் மாவட்டம் சொர்ணாவூர் ஊரை சேர்ந்த வசந்த் மற்றும் பிரியா இருவரும் காதலித்துள்ளனர். இருவரும் வெவ்வேறு சமூகங்களை சேர்ந்தவர்கள் என்பதால் இருவரின் காதலுக்கு பெண்ணின் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் பெண் வீட்டின் சம்மதம் இல்லாமல் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக கோவிலில் வைத்து இருவரும் திருமணம் செய்துள்ளனர். இந்நிலையில் திருமணம் செய்த நாளிலிருந்து வசந்தின் வீட்டார் பிரியாவிடம் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை அன்று பிற்பகல் ஜெசி பிரியா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக அவருடைய பெற்றோருக்கு வசந்த் தெரிவித்துள்ளார். பிரியாவின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் நேரில் சென்று பார்த்தபோது இரத்த காயங்களுடன் இறந்த நிலையில் பிரியா இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். இது குறித்து பெண்ணின் அண்ணன் ரிச்சர்ட் என்பவர் விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் ஜெசி பிரியாவின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே திருமணமான 3 மாதத்தில் இளம்பெண் அடித்து கொலை செய்யப்பட்டு இருப்பதாகவும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் பிரியாவின் உறவினர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கடலூர் அரசு மருத்துவமனை முன்பாக திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கடலூர் பன்ருட்டி சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து போக செய்த நிலையில் உடற்கூறு ஆய்வறிக்கை வந்ததும் உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.